ஜெய் வாசவி. இன்று 23வது ஸ்லோகம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நியேதம் சங்கர ஹிதமாராக் தேவேஷதக கிருதம் அபல பிரபிஷ்னா கர்ம எத்த சாத்விக முச்சியத்தே. விளைவினில் விருப்பம் வைக்காதவனால் பற்று இல்லாமல் விருப்பு வெறுப்பு அற்று நியமிக்கப்பட்டுள்ள எக்கர்மம் செய்யப்படுகிறதோ அச்சாத்விகமானதென்றப்படுகிறது. சுவாசிப்பது உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத கர்மமாகிறது. ஆயினும் அது விருப்பு வெறுப்பு அற்று செய்யப்படுகிறது. ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள கர்மமே அவனுடைய நித்திய கர்மமாகிறது. நித்திய கர்மம் மனப்பரிபாகத்துக்கு ஏற்றபடி மாறுகிறது. கணிதத்தில் கூட்டல் கழித்தல் போடுவது புதிதாக பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருக்கும் சிறுவன் ஒருவனுக்கு நித்திய கர்மமாகும். உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணாக்கனுக்கு அத்தகைய கணக்கு போடுவது நித்திய கர்மமாகாது. அவனது வகுப்புக்கேற்ற மேலான கணக்குகளை அவன் போட வேண்டும். அதுபோன்று அவரவர் பரிபாகத்துக்கு ஏற்றபடி சமுதாயத்தில் எல்லோருக்கும் கடமை உண்டு. அறப்போர் புரிந்து தீமையை களைந்து நலத்தை காப்பாற்றுவது அர்ஜுனனுக்கு நியமிக்கப்பட்ட கர்மமாகும். நம் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய மேலான கடமை உண்டு. அதை முறையாக செய்ய வேண்டும். சுவாசிப்பது போன்று இடைவிடாது செய்ய வேண்டும். பின்பு அதில் பற்று வைக்காது செய்ய வேண்டும். பற்று அற்றவன் தன்னை எக்கர்மத்துக்கும் கர்த்தாவென்று எண்ணுவதில்லை. மேலும் கருவி என உணர்கிறான். அது சாத்வீகமான கர்மமாகும். சாத்வீக இயல்புடையவன் செய்யும் ஆத்ம சாதனங்களை ஆடம்பரமாக மற்றவர்களிடம் காட்டிக்கொள்வதில்லை. கூடிய வரையில் தனியாக அவன் அவைகளை செய்து முடிக்கிறான். இரவில் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் கொசுவலைக்குள் உட்கார்ந்து கொண்டு அமைதியாக தியானம் செய்கிறான். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.